திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை அன்போடு கூட வான்வழி வேத வகுப்புக்கு வரவேற்கிறேன். நாம் ராஜ்யத்தின் குடும்பத்துக்குள் இருக்க வேண்டிய குணாதிசயங்களை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வாலிபர்களுக்காக சொல்ல வேண்டியது, சிறார்களுக்காக சொல்ல வேண்டியது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் எல்லா தரப்பு, குறிப்பாக நன்மை தீமை அறியும் அறிவுள்ள எல்லா வயதினருக்கும் இந்த ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது, இந்த ஒரு அடக்கம் தேவைப்படுகிறது. அது என்ன அடக்கம்னா இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த இச்சை அடக்கம் என்பதை ஆங்கிலத்தை சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கின மாதிரியான சொல்ல இருக்கிறது. சுயத்தை அடக்குதல், செல்ஃப் கண்ட்ரோல். நம்முடைய சுயம் என்பது மாம்சம் தனக்கானதை விரும்பும். ஆனால் உள்ளான மனுஷனாகிய ஆவிக்குரியவனோ தேவனுக்கு பிரியமானதை விரும்புவான், ஆவிக்குரியதை விரும்புவான். இதானே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம்? உணர்ச்சிகள், எண்ணங்கள், பழக்கங்கள், இவைகளால் நாம் தவறு செய்து விடாதபடிக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொள்வது. எமோஷன்ஸ், தாட்ஸ் அண்ட் பிஹேவியர், அதை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பது இச்சை அடக்கம் அல்லது சுயத்தை கட்டுக்குள் வைப்பது, சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இச்சை அடக்கம் இல்ல சில விஷயங்கள், அதை நாம் இச்சை அடக்கம்னு நினைச்சுக்கிறோம். அது என்னன்னா, ஆசைகளே வரவே கூடாது, முற்றிலும் ஒரு ஆசை கூட நம்ம இருதயத்தில் எழும்பவே கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் இச்சை அடக்கம் அல்ல. ரெண்டாவது, இந்த இச்சை அடக்கம் எனக்குள் இருக்கிறது, அது என்னோட வில் பவர் சொல்லுவாங்கல்ல, சில நேரங்களில் அவர் ரொம்ப வில் பவர் அதிகம், அந்த மாதிரி வில் பவரை வச்சு நாம ஒரு கட்டுப்பாடு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது அல்ல இச்சை அடக்கம். அது என்னன்னா சுயத்தை நம்புவது, சுய பலத்தை நம்புவது, சுய புத்தியை நம்புவது. தேவன் தான் நமக்கு சொல்றாருல, சுய புத்தியை சாராத, நம்பாத. மூன்றாவது, வெளிப்புறத்துல ஒரு பாவனையாக இச்சை அடக்கம் இருக்கிற மாதிரி காண்பிக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள மறைவாக இச்சை அடக்கம் இல்லாமல் நடப்பது. அப்போ இச்சை அடக்கம்ன்றது இதெல்லாம் கிடையாது. அப்படி என்ன இச்சை அடக்கம்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்முடைய உணர்ச்சிகளை, எண்ணங்களை, அடுத்தது நம்முடைய பழக்க வழக்கங்களை, பிஹேவியர், இவைகளை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள. இப்ப ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்? எண்ணங்கள் தானா வரட்டும், உணர்ச்சி தானா வந்துன்னு இருக்க போது நம்ம என்ன நடக்கிறோமோ அதான நம்முடைய நடக்கை. அதுலயே ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுறது, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஏன் தேவைப்படுகிறது? வாகனங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டு கருவி வைக்கப்படுகிறது, எந்த ஒரு இயக்க பொருளுக்கும் ஒரு கட்டுப்பாட்டு கருவி வைக்கப்படுகிறது. ஏன்னா அது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கட்டுப்பாடு இழக்குமானால் அது விபத்திலே போய் முடியும். அதனால ஒரு மனிதனுக்கும் கூட அவன் எப்பொழுதும் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அவன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு கட்டுப்பாட்டு கருவி தேவை, ஒரு கட்டுப்பாட்டு தன்மை தேவை. அதுதான் இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது. கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே, ராஜ்யத்தின் குடும்பத்துக்குள்ளே, பிள்ளைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இந்த சுய கட்டுப்பாடு, இச்சை அடக்கம் என்பது தேவைப்படுகிறது. கிரேக்க சொல்லாக என்கிராட்டலா அப்படின்ற ஒரு சொல் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது, தன்னடக்கம், தேவனுடைய வழியிலே தன்னை செலுத்துவது, மனக்கிளர்ச்சி, கண்களின் இச்சை, மனதுக்குள் எழும்பும் கட்டுப்பாடற்ற ஆசைகள், இவைகளை கீழ்ப்படுத்துவது, சப்ஜெக்டிங் அண்டர் கண்ட்ரோல். பொதுவா நம்ம இதுவரைக்கும் அன்பிலிருந்து ஆரம்பிச்ச நிறைய நற்குணங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு தனி மனிதனுக்குள்ள இருக்கணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இப்படி சரியா இருக்கணும், சரியா நம்ம அதுல வளரணும்னு சொன்னா இந்த கட்டுப்பாட்டு கருவி ரொம்ப அவசியம்.
இச்சை அடக்கம் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் நமக்கு ரொம்ப அவசியம். அப்பதான் அன்புல சரியா இருக்க முடியும், சமாதானம், சாந்தம், இப்படி எல்லாத்துலயுமே நம்ம சரியா நடக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. அந்தந்த வயசுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படி நம்ம நினைச்சு விட்டுறோம். தீமைக்கு இல்லைன்னு சொல்லணும், நன்மைக்கு ஆம்னு சொல்லணும். தேவ நீதிக்கு சரி என்று சொல்லணும், அநீதிக்கு நோ அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல தான் நமக்கான ஒரு சுய தீர்மானம் எடுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. இச்சையானால் அதை அடக்கணும். என்ன இச்சை? அது தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் இச்சை. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து, deny himself, hate himself, அந்த செல்ஃப், அந்த சுயம் இருக்குல்ல, அதை வெறுத்து தள்ளிடணும். ஆண்டவர் சொன்னார், பல முறை சொல்லியிருக்கிறாரு, என் சுய விருப்பம் அல்ல, என் சுய இஷ்டம் அல்ல, தேவ சித்தம், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு சோறு தண்ணி எல்லாமே. 2 பேதுரு 1 விசுவாசம் தொடங்கி அன்பு வரைக்கும் ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். அதுல நீங்க ரொம்ப உறுதியா இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க, அப்பதான் நீங்க பரலோகத்தின் பிரவேசத்தை அடைய முடியும்னு சொல்றாருல. அதுல இச்சை அடக்கத்தை வச்சிருக்கார். இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்க வாழ்க்கையில ரொம்ப சரியா இருக்கணும், அப்பதான் நீங்க பரலோகம் சேர முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 24 25 அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இந்த ஃபேலிக்ஸ் என்பவன் பவுலோடு கூட அவ்வப்பொழுது அழைத்து பேசுகிறார். தன்னை விடுவிக்கத்தக்கதாக ஏதாவது ஒரு நன்மையை இவன் செய்வான், ஏதாவது ஒரு பணம் கொடுப்பான், லஞ்சம் கொடுப்பான்ற மாதிரி இவனுக்கு ஆசை. ஆனால் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை, நீதியை போதிக்கும்படியாக பவுல் அந்த சான்ஸ் எடுத்துக்கிறார். இச்சையடக்கத்தை பற்றி பேசும்போது பயம் உண்டானதாம். இந்த இச்சையடக்கத்தை பற்றி நாம் கூட இப்பொழுது கேட்கும் பொழுது நமக்குள்ளே பயம் உண்டாகும். அதை விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அதான் நினைக்கிறாங்க. இச்சையடக்கத்தை பற்றி அவர்கள் காதில் கேட்கவே விரும்புறதில்லை. ஏன்னா அவர்கள் தங்கள் சுய இச்சையை நிறைவேற்றத்தக்கதாக தீவிரிக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளான குடும்பத்துக்குள்ளே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாகிய நாம் இந்த இச்சை அடக்கத்தை எல்லா தரப்பிலேயும் சரியாக வைத்துக் கொண்டிருக்கிறோமா? நம் எல்லாருக்குள்ளும் அது சரியான ஒரு கட்டுப்பாட்டு கருவியாக இருக்கிறதா? அது இயங்குகிறதா? தீத்து 1 அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனோ தெளிந்த புத்தி உள்ளவனோ நீதிமானோ பரிசுத்தவானோ இச்சையடக்கம் உள்ளவனும். சபையிலே ஒரு வயது முதிர்ந்த திருமணமாகி ஒரே மனைவியுடன் வாழும் பிள்ளைகள் விசுவாசத்தில் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதனிடத்துல அவரை கண்காணியாக நியமிப்பதற்கு பல தகுதிகள் சொல்லப்படுவதில் ஒன்றாக இச்சையடக்கம் பேசப்படுகிறது. பாருங்க, இந்த இச்சையடக்கமானது சிறு பிராயம் முதல் சாகிற முதியோர் வரைக்கும் அவசியமான ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. இது ஆவியின் கனி. 1 கொரிந்தியர் 9 24-25 பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த உலகத்தின் பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்கள் எல்லாரையும் போல சாதாரணமாக உண்டு உறங்கி வாழ முடியாது. அவர்கள் தங்கள் சுயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து அந்த பந்தய பொருளை பெறுவதற்காக என்னவெல்லாம் சட்டதிட்டங்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே இச்சையடக்கத்தோடு கூட நடத்தினால்தான் அந்த பந்தயத்திலே அந்த கோப்பையோ ஒரு பரிசையோ பெற முடியும். நாமோ ஆவிக்குரிய இலக்கை அடைவதற்காக இச்சையடக்கத்தை பற்றி எண்ணமில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை பற்றி அறிவில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஒரு கட்டுப்பாடு நமக்குள் இல்லாதிருந்தால் என்னவாகும்? இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு காண்பிக்கிறார்.
1 கொரிந்தியர் 9:27 பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இச்சை அடக்கத்தோட அர்த்தம் இந்த வசனத்துக்குள் இருக்கிறது. ஐ சப்ஜெக்ட் மை பாடி பிகாஸ் ஐ பிரீச் டு எவ்ரி ஒன். நான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதனால என்னுடைய சரீரத்தை ஒடுக்குகிறேன். இந்த சரீரம் தான் ஆவிக்கு எதிராக இச்சிக்கிறது. கலாத்தியர்ல வாட்சம் இல்லையா? இந்த சுயத்தை கட்டுப்படுத்துகிற விஷயத்துல இந்த சுயத்தை மறுக்க வேண்டியதும் இருக்கலாம். டோட்டலாவே அந்த சுயத்தின் விருப்பத்தை மறுத்துடணும், அதை வெறுத்துடணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை நீங்கள் பின்பற்றி வர விரும்பினால் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு உங்களை நீங்கள் வெறுத்து என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களை வெறுமையாக உங்களை எம்டி பண்ணிடணும். அந்த சுயம் என்பது உங்களுக்குள் இல்லாத அளவுக்கு நீங்கள் நடக்க வேண்டி வரும்ன்றார். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறதுனால இந்த உலகத்தாரை விட வித்தியாசமாக வாழணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். People must see the difference through our life. நம்ம வாழ்க்கையில ஜனங்கள் வித்தியாசத்தை பார்க்கணும். இச்சையடக்கம் இல்லாத ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்? அதுக்கு அறிகுறிகள் என்ன? அவங்க நேர விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. அவர்கள் தாமதமாகவே எல்லாத்தையும் செய்வாங்க, தாமதமாகவே வருவாங்க. ஒரு நேர கட்டுப்பாடு இருக்காது. இந்த நேரத்துக்கு எழுந்திருக்கணும், இந்த நேரத்துக்கு வேலை செய்யணும், இரவு சரியாக படுக்கணும், அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த எந்த விஷயத்திலுமே அவர்கள் ஒழுங்கற்று இருப்பார்கள். அந்த ஒழுங்கற்று இருப்பது ஏன்னா அவளுக்கு சில விருப்பங்களின் மேலே கட்டுப்பாடு இல்லை. பொருளாதார விஷயத்துல அறிவு விவேகத்தோடு இருக்க மாட்டாங்க. கடன் பெருகும். ஏன்னா அவர்கள் இச்சையோடு கூட எல்லாவற்றையும் வாங்கி கொண்டே இருப்பாங்க. அதுல ஒரு கட்டுப்பாடு இருக்காது, அந்த சுய கட்டுப்பாடு இருக்காது. அப்ப பொருளாதார நெருக்கடிக்குள் இருப்பாங்க, கடன் பாரத்தில் இருப்பாங்க. இன்றைக்கு காலையில் பேப்பர்ல பார்த்தேன், ஒரு குடும்பமானது தமிழகத்தில் மிக அழகான பெண் பிள்ளை, 15 வயது, கணவன் மனைவி, அந்த பெண் பிள்ளை 3 பேருமே தூக்கிலிட்டு செத்தார்கள். புது வீடு கட்டிட்டாங்க. அந்த புது வீட்டோட கடன் பாரம் அவர்களை அழுத்தியது. இது கிறிஸ்தவ குடும்பம் இல்லை, ஆனாலும் அந்த குடும்பம் இந்த பொதுவான இச்சை அடக்கம், பொதுவான ஒரு கட்டுப்பாடு, பொதுவான இந்த பணத்தை பற்றிய விஷயத்துல திட்டமிடுதல் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா அருமையான இந்த ஒரு பிள்ளைய காப்பாத்திருக்கலாம். அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் இல்லையா? இந்த இச்சையடக்கம் என்பது வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல தினமும் நமக்குள் வந்து பயன்படக்கூடிய ஒன்று. அதனால இந்த பண விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர்கள் கடனை பெருக்கிக் கொள்வார்கள், வீண் செலவு செய்வார்கள். அவர்கள் வாழ்க்கையே வந்து ஒரு ஒழுங்கற்றதாக போயிடும். அவர்கள் வாழ்க்கையில் சேமிப்பே இருக்காது. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? சரீர விஷயத்துல ஒழுக்கமற்று இருப்பாங்க, அதுல ஒரு டிசிப்ளின் இருக்காது. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய விஷயத்துல இருப்பாங்க. சபை கூடி வருதல், வேதத்தை வாசித்தல், ஜெபித்தல், பரிசுத்தவான்களோடு அந்த ஐக்கியம், உறவு, இது எதுவுமே அவங்களால காப்பாற்றவே முடியாது. இது எதுவுமே அவங்களால சரியா செய்யவே முடியாது. ஆனா இது எல்லாத்துக்குமே அடிப்படை ஒரு இச்சையடக்கமாகிய குணம் என்று சொன்னால் அவங்களால அதை புரிஞ்சுக்கவும் முடியாது, அதை அவங்க ஒத்துக்கவும் முடியாது. உங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது உங்களுக்கு அது புரியணும், நமக்கு அது விளங்கணும். திட்டமிடாத இவங்களுடைய வாழ்க்கை, இச்சையடக்கம் இல்லாத இவங்களுடைய குணாதிசயங்களாலே கேளிக்கைகளுக்கு தங்கள் பணத்தை செலவு செய்வாங்க, பகட்டுக்கு தங்கள் பணத்தை செலவு செய்வாங்க. அவர்கள் எல்லாருக்கும் முன்பு தங்களை சரியாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்வார்களே ஒழிய உண்மையிலே பார்த்தா அவங்களுக்குள்ள அந்த ஒரு டிசிப்ளின், பியூட்டி இருக்கவே இருக்காது. மொத்தத்தில் சொன்னா அந்த குடும்பத்தின் வழியாக தேவனுக்கு மகிமை உண்டாகாது. யோசிங்க, பயமா இருக்குல்ல? இச்சை அடக்கம் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? தேவனுக்கு மகிமையா இருப்பாங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறத கரெக்டா கொடுப்பாங்க, பணத்தை மிக சரியாக ஆளுகை செய்வாங்க, அவர்கள் வாழ்க்கையில கடன் இருக்காது, அவர்கள் வாழ்க்கையில சேமிப்பு இருக்கும், அவர்கள் தங்களுக்கும் தங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யும் அளவுக்கு அவர்கள் நன்றாக இருப்பார்கள். 1 தீமோத்தேயு 6:9-10 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அவர்கள் இச்சைகளிலே விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும். ஐ வாண்ட் டு பி எ ரிச் பர்சன். அதான் ஏற்கனவே கூட சொன்ன பார்த்தீங்களா, ரிச்சா இல்லை, ஆனா ரிச்சாவது காமிச்சுக்கணும். உண்மையிலே பண வசதியெல்லாம் கிடையாது, ஆனா ஒரு பணக்காரரை போல தோரணை காண்பிக்கணும். அதுக்கு இவங்க செலவு பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய தரித்திரத்துல, இவங்களுடைய ஏழ்மையில.
இது எவ்வளவு மதியனம்! அவர்கள் தங்களை அழிவுண்டாக்கும் இச்சைகளிலே விழுவார்களாம். அப்ப அவங்களுக்கு என்னதான் தேவைப்படுதுன்னா இச்சை அடக்கம் தேவைப்படுகிறது. அடுத்த வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் அந்த இச்சை என்ற வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்துகிறார். அவர்கள் இச்சை அடக்கமாக இல்லை. பண ஆசை, ஏன் கேளிக்கை வேணும், நல்ல அவர்கள் விரும்பும் உணவு வேணும், தகுதிக்கு மிஞ்சிய அந்த பகட்டு வாழ்க்கை வேணும். அப்போ அவர்கள் பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே சிக்குவாங்க. கடைசியில் பெருமையா வாழணும்னு நினைச்சவங்க வெக்கப்பட்டு வாழ்வாங்க. பிள்ளைகள் கவனிங்க, எபேசியர் 4:28 வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நலமான வேலை செய்யணும். ஐஸ்வர்யவானாக விரும்பி ஓடாமல், பண ஆசை கொண்டு விரும்பி ஓடாமல், நாம் கடினமாக கர்த்தருடைய பலத்தினாலே அவர் கொடுக்கும் திராணியினாலே உழைத்து அதை பெருக்கி அதில் ஒரு கட்டுப்பாடு நமக்குள் இருந்து அதை செலவு செய்வதிலும், அதை பயன்படுத்துவதிலும், அதை கொடுப்பதிலும், அதை சேமிப்பதிலும் அந்த இச்சை அடக்கமாகிய ஒரு சுய கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. 1 கொரிந்தியர் 16:1-2, பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். கத்திற்கென்று கொடுக்கிற விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு. வருமானம் வருகிறது, கத்திற்கென்று அதை எடுத்து வைக்கணும், அதை அப்படியே கத்திற்கென்று கொடுக்கணும். பாருங்க, இந்த அனனியா சப்பிராள் என்பவர்கள் நிலமாக இருக்கும் பொழுது அவங்க பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாங்க, கொடுக்கணும்னு திட்டமிட்டாங்க, தீர்மானம் பண்ணிட்டு தான் போனாங்க, நிலத்தை வித்தாங்க. பணம் கையில வந்த உடனே அந்த இச்சை அடக்கம் அவர்களுக்கு இல்லாமல் அதில் ஒரு பகுதியை பஞ்சித்து வைத்து மீதியை மொத்தம் கொடுப்பதை போல பாவனை செய்திருக்கிறார்கள், மறைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினிடத்திலே அவர்கள் பொய் சொல்லி இருக்கிறார்கள். என்ன? இச்சை அடக்கம், அந்த சுய கட்டுப்பாடு அங்கே இல்லாமல் போனதுதான். இன்றைக்கு குடும்பங்கள் தங்களுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், குடும்பங்கள், உறவுகளுக்கு நடுவில் இச்சடக்கம் என்பதை பற்றி நினைக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. ஏன்னா அவைகள் பேசப்பட்டால் பயம் உண்டாகிறது. பேலிக்ஸுக்கு பயம் வந்த மாதிரி. 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவர்கள் கொடுக்கும்படி விரும்பினாங்க அனனியா சப்பிராள். ஆனால் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் இச்சையடக்கமாக நடக்கல. அப்ப இந்த கொடுக்கிற விஷயத்துல நமக்கு ஒரு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது, திட்டம் தேவைப்படுகிறது, அதுல ஒரு ஒழுக்கம் தேவைப்படுகிறது, உண்மை தேவைப்படுகிறது. அப்ப இது எல்லாத்துக்குமே அந்த இச்சையடக்கமாகிய குணம் தேவைப்படுகிறது. நேரத்தை வீணடிப்பது, தங்கள் இச்சைக்கேற்ற மாதிரி நேரத்தை செலவு செய்வது, போனை கையில் எடுத்தா 2-3 மணி நேரம் போகுது, டிவியில உட்கார்ந்து பார்த்தா 2-3 மணி நேரம் போகுது. அவளுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை. இன்னைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? சகோதரிகள் எவ்வளவு நேரத்தை எதற்காக செலவு செய்கிறீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்கிறீர்களா, அல்லது இச்சையடக்கம் இல்லாதவர்களாக மாம்ச இச்சைக்காக நேரத்தை வீணடிக்கிறீர்களா? வேதம் நமக்கு சொல்லுது. எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதது, நம்ம காலத்தை நம்மளே சொல்றோம் இல்ல, பொல்லாத காலமா இருக்கு, இந்த நாட்கள் பொல்லாததா இருக்கிறது, முன்னை விட ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் மோசமா போகிறது, இவ்வளவு பேசுறோமே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் திட்டம் எங்கே? அதற்கு இச்சையடக்கம் தேவை. இச்சித்ததை எல்லாம் செய்து கொண்டு காலத்தை பிரயோஜனம் பண்ண முடியாது. காலத்தை வேணுமானா வீணடிக்கலாம். சபை கூடுகிற விஷயத்துல நம்முடைய சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து அங்க போயிடுறோம், சபை கூட முடியல. ஆனால் சபை கூடுவதை முதல்ல வைத்து, தேவராஜ்யத்தை முதல்ல வைத்தால் அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்குமானால் அவர்கள் எப்பொழுதும் சபை கூடி வருவார்கள். கிறிஸ்தவ குடும்பம் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய விஷயத்துல எப்படி இருக்கிறோம்? அப்படியே ஒரு போன போக்குல போட்டோம், காத்துல ஒரு பதர் பறக்கிற மாதிரி, ஒரு காய்ந்த இலை பறக்கிற மாதிரி வாழ்க்கை, எந்த விதமான டைரக்ஷன் சரியா இல்லாம, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதா? அப்படி இருந்தால் நம்முடைய நாட்கள் மிக வேதனையா இருக்கும். சொந்த சரீர விஷயத்திலேயே அதை மிக சரியாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணுன்றதிலேயே
இச்சை அடக்கம் தேவைப்படுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறதா? அல்லது சுகவீனம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது என்றது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, நான் என் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிற மாதிரி நான் வாழறேனா? அதை தாண்டி நோய்கள் வரலாம், நமக்கு பிரச்சனைகள் வரலாம். இப்போ யோபுக்கு கஷ்டம் வந்தது இல்லையா, அவருடைய சரீரத்தில் கொப்பளங்கள் வந்தது இல்லையா, அதுக்கு அவருடைய எந்த ஒரு பாவமும் குற்றமும் நமக்கு சொல்லப்படலை. மாறாக சாத்தானின் சோதனையாகத்தான் வேதம் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரத்தை, அது தேவாலயம், அதன் மூலம் நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், இந்த ஞாபகமே இல்லாம என் உடம்பு நான் கெடுத்துக்குவேன், என் உடம்பு நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன், இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இன்றைக்கு இப்படித்தான் இந்த தலைமுறை இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோகைச்சிக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாகவும் ஆண்டு கொள்ளுகிற ஒரு அறிவு தேவை. அதுக்கு இச்சை அடக்கம் வேணும். மோக இச்சைக்கு உட்பட்டு சரீர பாவங்கள், சரீர இச்சைகளின் பாவங்கள், அது உணவு மாத்திரமல்ல, இந்த சரீரத்தையே இந்த உலகத்தின் இச்சை பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்தால் எப்படி இருக்கும்? இந்த தலைமுறை வெகு சீக்கிரத்திலே தங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளும் பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடுறாங்க. ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்கணும். சாத்தான் நம்மை மிக சுலபமாக கவிழ்த்து விடுவதற்கு நிறைய தந்திரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் ஈல்டாயிடக்கூடாது, நாம் விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்மளை வித்துடக்கூடாது. நம்மளை இச்சை அடக்கம் என்கிற குணாதிசயம் நமக்கு சரியா இருக்குமானால் பல விதங்களிலே நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ளலாம், நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ளலாம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இந்த குணாதிசயம் முக்கியம். சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த காலத்தில் இப்பொழுது இதை கேட்டாக வேண்டும் என்பது போல எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். இந்த தலைமுறைக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு இவர்கள் அவசியமா இருக்கிறது. முதியோருக்கு, எங்கள் வயதுக்கு நடுத்தர வயது உள்ளவர்களுக்கு அவசியமா இருக்கிறதப்பா. எல்லா வகைகளிலும் இச்சையடக்கம் என்பது மிக முக்கியமான குணமா இருக்கிறது. அதை நாங்கள் ஞாபகமே வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கும் பொழுது பயம் உண்டாகிறது. உமக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே, தவறு விடுகிறோமா என்று நினைக்க தோன்றுகிறதப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பலப்படுத்தும், உமக்கு பிரியமாக வாழ எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?